தம்பி நம்ம தம்பி வந்து சொன்னாரு பிஜேபி, அவர் என்ன சொன்னாரு, இந்து பண்டிகை பொங்கல். ஆமா, சூர்யா, தம்பி சூர்யா சொன்னது. அதாவது மறுபடியும் நீங்க தமிழருடைய பண்டிகையும் தமிழருடைய பண்பாட்டையும் இந்துன்னு சொல்லி அடிக்காதீங்க. நீங்க பண்ணக்கூடிய தப்பே அதுதான். தமிழ்நாட்டுல அங்க கார்த்திகை தீபம் அப்படின்றது தமிழர்கள் தொன்று தொட்டு பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு பண்டிகை. அது இந்து மதத்துக்கு தான் அப்படின்னு, இந்து மத பண்டிகை அப்படின்னு நீங்க சொல்றது தப்பு. அங்க இருக்கக்கூடியது அது தமிழருடைய பண்டிகை, பொங்கல் தமிழருடைய பண்டிகை. ஐயநாதன் சார் கார்த்திகை தீபம் தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஐயநாதன் ஐயா சாரோட வரேன், நான் ஒரு கிறிஸ்தவர் வீட்லையோ இல்லை இஸ்லாமியர்கள் வீட்லையோ கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கிறவங்களும் எனக்கு காமிங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் வந்து சூரியனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையில் எந்தெந்த மாற்று மதத்தினர் வீடுகளில் பொங்கல் வைத்து கொண்டாடி இந்த தமிழர் பாரம்பரியத்தை யார் யார் வீட்டில் கடைபிடிக்கிறாங்கன்றது நீங்க எனக்கு கூப்பிட்டு போய் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். நீங்க வந்து இது போன்ற தவறான ஒரு போலி மதச்சார்பின்மைய தமிழகத்துல 50-60 ஆண்டுகளா நீங்க பின்பற்றி வந்துட்டீங்க. நாங்க உண்மையை எடுத்து சொல்றோம். இது மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போய் இஸ்லாமியர்கள் கிட்டயோ கிறிஸ்தவர்கள் கிட்டயோ கேட்டீங்கன்னா கூட பொங்கல் எங்க பண்டிகை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்களை இழுத்துட்டு வந்து தமிழரா ஒன்றிணைவோம்னு சொல்லிட்டு இந்த பம்மாத்துல ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறதுன்னு ஒண்ணு இல்லையா? அது உரிமை இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளிக்கக்கூடிய உரிமை இல்லையா? அது தமிழ் இந்துக்கள் 100% கொண்டாடுறாங்க, மற்றவர்கள் கொண்டாடுகிறார்களா? கார்த்திகை தீபம் சரி, இப்ப கார்த்திகை தீபம் வந்து எல்லாரும் கொண்டாடுற பண்டிகை தானே. இப்ப அந்த தீபத்தூண்ல விளக்கேற்றதுனால இன்னொருத்தவங்களுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? இப்ப கார்த்திகை தீபம் இந்துக்கள் பண்டிகை இல்ல. பொங்கல் விழா இல்ல விளக்கேற்றியவர்கள் இல்ல பொங்கல் விழா கொண்டாடுவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் விருப்பத்துக்கு மாறா செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன எல்லார் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ கார்த்திகை தீபம் ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் அது இந்துக்களினுடைய பண்டிகை. இன்னைக்கு கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தங்க 2 பேர் வரலாமே தவிர 99% அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் இருங்க. 99% இல்ல என் கருத்து சொல்லிடுறேன், தப்பா இல்ல மக்கள் முடிவு பண்ணட்டும். 99% இந்துக்கள் தான் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அதுக்கு நீங்க தமிழர்னு சொல்றது நாங்க ஏத்துக்கல. இவங்க தமிழர்னு கூட திமுக சொல்வதற்கு தயாரில்லை. திராவிட பொங்கல் ஏன் தமிழர் பொங்கல் சொன்னாலே எதுக்கு திராவிடம் உள்ள வருது?